வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. மாதுளம்பழம் ரெடிமேட் ஜூஸ் எப்படி பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ திடீர்னு நம்ம அதை உடச்சி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அதை கட் பண்ணி அதை தனியாக விதை எடுத்து பொறுமையாக பண்ணுற வரைக்கும் சிலருக்கு பொறுமை இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம யாராவது வந்தாக்கா அவங்களுக்கும் போட்டு கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ மாதுளை ரெடிமேட் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாதுளை ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். மாதுளம்பழத்தை நம்ம சீசன் இல்லாத டைமில் இதை நம்ம எப்படி பக்குவமாக பதப்படுத்தி வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி நான் இப்போது செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ மாதுளம்பழம் 1 கிலோ வாங்கினதில் நம்ம அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ மாதுளை முத்து, 1/2 கிலோ சர்க்கரை. இது பார்த்திங்கன்னா லெமன் சால்ட்டு நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெமனு, கொஞ்சமாக சால்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதுளம்பழத்தை ஃபுல்லாகவே இந்த குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக ஒரு டம்ளர் இல்லைனா ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி விடுறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 15 நிமிஷம் ப்ரெஷர் வர வரைக்கும் இதை நம்ம இது பண்ணுவோம். இப்போ ப்ரெஷர் வரட்டும் பாருங்கள். கொஞ்சம் ப்ரெஷர் வந்தோடனே இதை நம்ம வெயிட் போட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே பாருங்கள், சிம்மில் வச்சே ஒரு சவுண்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மத்து மாதிரி ஏதாவது வச்சு நல்லா இதை கடைஞ்சிக்குங்க. நல்லா அந்த சாரெல்லாம் வடிகட்டியில் உள்ளே போகிற அளவுக்கு இதை நல்லா மசிச்சுக்குங்க. பாருங்கள், மறுபடியும் இதை நம்ம குக்கரில் ஊற்றிடலாம். இப்போ இந்த சர்க்கரையை நம்ம இதில் போட்டுருவோம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த லெமன் சால்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரியே கொதிக்கணும். கொஞ்சம் அடுப்பை ஹைலையும் சிம்லையும் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மறுபடியும் கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம இதில் லெமன் புழிஞ்சிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம எப்போ வேணுமோ அப்போ டக்குன்னு ஒரு 4 ஸ்பூன் இந்த ஜூஸை கலந்துட்டு தண்ணி கலந்து ஒரு ஐஸ் க்யூப் போட்டு உடனே கொடுத்துடலாம் கெஸ்டெல்லாம் வந்தால். பாருங்கள், இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இந்த லெமனை நம்ம இதில் புழிஞ்சு விட்டுருவோம். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை எப்படி ஜூஸ் போடுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 1 டம்ளர் வேணும் அப்படின்னா நம்ம 1 டம்ளர் ஜூஸ் வேணும்னா இது ஒரு 1/4 டம்ளர் அளவு ஊற்றிக்கங்க. அடுத்து தண்ணி. கொஞ்சம் இனிப்பு பத்தலை அந்த மாதிரினா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதை ரெடியாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க இல்லை நம்ம கூட வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் டக்குன்னு இதை எடுத்து கலக்கி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். சூப்பராக ஒரு மாதுளம்பழம் ஜூஸு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.